அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலி கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல் டே ஒர்க்கை தான் நான் இன்றைக்கி ஷூட் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நிறைய ரெசிபி சொல்லியிருக்கேன். ஒரு நாளில் இவ்வளோ வேலை செய்ய முடியுமான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய மீல் பிளானிங் ஐடியாஸும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இதில் இப்போ என்னென்ன ரெசிபி செஞ்சேன், எப்படி இந்த டே போச்சு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் எந்திரிச்சதும் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நான் ஆப்பத்துக்கு தனியாக எல்லாம் மாவு ஆட்ட மாட்டேங்க. இட்லி, தோசை இதுக்கு ஆட்டுற மாவவே நான் ஆப்பமாக ஊற்றிக்குவேன். நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம சேனலில் ரேஷன் அரிசியில் எப்படி இட்லி தோசை சுடணும்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மாவில் தான் நான் ஆப்பமுமே சுட்டிருக்கேன். நல்லா ஸ்பாஞ்சியாக மேலே நல்ல மொறுமொறுன்னு இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் பச்சரிசி மட்டும் போட்டு ஆப்பம் சுடுவாங்க. சில பேருக்கு ஆப்ப மாவு ஒழுங்காக வராதுன்னு சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பழைய சாதம் போட்டு நீங்கள் மாவு ஆட்டிங்க அப்படின்னா ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். 6 நாளுமே நல்லா அந்த ஒரு மொரமொரப்பு இல்லாமல் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பம் பாருங்கள், நம்ம ரேஷன் அரிசியில் தான் சுட்டோம். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். மேலேயும் நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதுக்கு தேங்காய் பால் தான் அரைச்சிருந்தேன். தேங்காய் பாலில் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்பையும் இட்லி, தோசை, மேகி, நூடுல்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபியை நம்ம வீட்டில் வச்சுருக்க மாவை வச்சு இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஒரே மெத்தடில் தான் நான் மாவு ஆட்டுவேன். எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு சின்ன ஒர்க்கு அதால் பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி காய்கறி வெட்டுறது, இது எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு மதியானம் லஞ்சுக்கு மட்டன் சால்னாவும் குஷ்கா செய்யலான்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட ஃபுல் கிச்சன் டூர் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கிச்சனை நானும் அரேஞ்ச் பண்ணிகிட்டே தாங்க இருக்கேன். ஒவ்வொரு நாள் சமைக்கும் போது ஒவ்வொரு டைம் கிச்சன் கலைஞ்சு போயிடுது. என்னால் ஷூட் பண்ணவே முடியல. கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு கிச்சன் டூர் போடுறேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு குக்கர் வச்சு நல்லா ஹீட் ஆனதுமே தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 2.25 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேலே எல்லாம் தெரிக்குதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி சிம்மில் வச்சு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா குக் ஆகி வந்துடும். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனைலாம் எதுவுமே இருக்காது. 1 கிலோ மட்டனில் செய்கிறோம் அப்படின்னா இந்த அளவுகள் போதுமானதாக இருக்கும். ஒரு 4 பல்லாரி வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி மிக்சியில் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குனதும் அதோடைய பச்சை ஸ்மெல்லாம் போனதும் வெங்காயத்துமே சேர்த்து நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற மாதிரி இந்த மாதிரி அடி பிடிக்காத மாதிரி நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த டைமில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி மசாலா இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த வெங்காயத்துக்குடியே வதக்கணும். அப்போதான் அந்த சால்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் சரி, நம்ம பிரியாணிக்கு போடுற மசாலாவை வெங்காயத்துக்குடியே போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னா தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஒரு 2-3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா குலைவாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மட்டன் சால்னா, பிரியாணி இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா மெயினாக இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் அதோடைய பச்சை ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது. குழம்பும் சரி, பிரியாணியும் சரி செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக மசாலா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். என்னுடைய டிப்ஸு பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மசாலா நான் எதுக்காக எடுத்தேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா குலைவாக வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் மட்டனை நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மல்லித்தலை சேர்த்துனதும் இந்த மட்டனையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப
சிம்பிளான மெத்தடில் நல்லா குயிக்காக அழகாக ஒரு ½ அன் ஹவரில் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். எப்போவுமே வந்து ஒரு 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுறோம் அப்படின்னா அதில் பாதி 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டால் தான் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து இந்த மட்டன் கூடயே வந்து நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும். அப்போ தான் அந்த மட்டன்லேயும் நல்லா சூஸியாக மசாலா பிடிச்சிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நீங்கள் இந்த அளவுக்கு மசாலாவை வணக்குனீங்கன்னா தான் வந்து நல்ல டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிடும்போது அந்த கறிக்குள்ளையெல்லாம் நல்லா சூஸியாக மசாலா பிடிச்சிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி முடித்ததும் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா இந்த கிரேவிலேயே நல்லா மட்டனை வந்து நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா மட்டனில் மசாலா பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருங்க. நிறைய பேர் வந்து குக்கரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து குக்கர் சமைக்கும் போது தான் வந்து புது குக்கர் எடுத்து செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தோணும். முக்கால்வாசி வேலை ஷூட் இதில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து புது குக்கர் வச்சு செஞ்சுருக்கலாம் அப்படின்னு தோணும். நான் புது குக்கரும் வச்சுருக்கேங்க. இருந்தாலும் இந்த ஓல்டு குக்கரில் சமைச்சு டக்குன்னு சமைக்கும் போது இந்த பழைய குக்கர் தான் எடுக்க தோணுது. இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்க மட்டன் மசாலா தாளிக்கும் போது கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து வச்சோமா, இதை வந்து இந்த மாதிரி ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி ஊற போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். 1க்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. குஷ்கா செய்யணும் அப்படின்னா அதை தனியாக தாளிக்கணும். அதுக்கு தனியாக வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம மட்டன் மசாலா போடுறோம், மட்டன் குழம்பு செய்கிறோம் அப்படின்னா அதிலிருந்தே கொஞ்சமாக மட்டன் போடாததுக்கு முன்னாடி மிளகாய்த்தூள் தனியாத்தூள்லாம் போடாததுக்கு முன்னாடி வெறும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கியிருப்போம்ல, பட்டை ஏலக்காய் கிராம்பு மசாலா போட்டிருப்போம், அதோடு சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த மசாலாவை எடுத்து இந்த மாதிரி தனியாக அளவு தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு அரிசியை நல்லா கழிஞ்சு இதில் ஊற்றி விசில் வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக சுவையாக குஷ்கா ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நம்ம 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் நமக்கு 2 வேலை முடிஞ்சிடும். இதுக்காக மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு இதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றி பட்டை ஏலக்காய் கிராம்பெல்லாம் போட்டு வதக்கி செய்யணுன்ட்டு இல்லை. அதுவும் இல்லாமல் பட்டை ஏலக்காய்லாம் முழுசாக போட்டால் சில்ட்ரன்ஸுக்கு அந்த இடத்துல மட்டும் அந்த சாப்பாடை தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. அதுக்கு நம்ம பொடியே போட்டுட்டோம் அப்படின்னா சாப்பாடுமே நல்ல வாசனையாக நறுமணமாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நான் டிப்ஸ்லேயுமே இந்த வீடியோ சொல்லியிருக்கேங்க. பார்க்காதவங்களுக்கு இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு, இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டன் சால்னா பிகினர்ஸ் யாராச்சும் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்குங்க. உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக சுவையாக குஷ்கா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான மெத்தடுங்க. நம்ம இதுக்குன்னு தனியாக வணக்கி செய்யணும்ட்டு அவசியம் இல்லை. நம்ம மட்டன் சால்னா செய்யும் போதே வந்து டக்குன்னு குயிக்காக குஷ்காவும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தாளித்த மட்டன் வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நான் வந்து ஒரு 2-3 விசில் தான் வச்சேன். நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் உருளைக்கிழங்கு தான் வெட்டியிருக்கேன். உருளைக்கிழங்கும் மட்டன் மட்டும் செஞ்சுருக்கேன். சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள் மட்டன் வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். ஃபுல்லாக வேக வச்சிட்டோம் அப்படின்னா பீஸ் எல்லாம் கலைஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீச்சிட்டு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதையும் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இந்த மிக்ஸி ஜார்லேயே நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்துனதும் உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். நம்ம தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கடைசியாக மல்லித்தலையை தூவிட்டு மூடியை போட்டு நல்லா விசில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து நல்லா விசில் வச்சு எடுத்துட்டேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம கடன் ஒரு ½ அன் ஹவரில் குஷ்காவும் செஞ்சிடலாம்.
மட்டன் சால்னாவும் செஞ்சிடலாம். இப்போ பாத்திரம்லாம் வந்து நான் அப்பப்போ செய்யும் போதே வாஷ் பண்ணிடுவேன். கொஞ்சமாக இந்த பாத்திரம்லாம் இருந்துச்சு, இதை எடுத்து சிங்கில் போட்டுட்டு கேஸ் அடுப்புலாம் பாருங்கள் மேலே எல்லாம் சிந்தி இருந்துச்சு. நம்ம சமைக்கும் போதே கூட இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா இதுக்காக டைம் ஒதுக்கி நம்ம கிச்சன், கவுண்டர் டாப், கேஸ் அடுப்பு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி சமைச்சிட்டு இருக்கும் போதே வந்து இந்த கேஸ் அடுப்பு நல்லா சூடாக இருக்கும். இந்த டைமில் நம்ம இது எல்லாம் தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல புது அடுப்பு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த இடத்துல எடுத்தோமோ அது எல்லாம் கரெக்டாக நம்ம சமைச்சு முடிச்சுட்டு இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வேலையே முடிஞ்சிடும். கிச்சனும் நல்லா க்ளீன் ஆகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் வந்து சாப்பாடு ஒரு 2 விசில் வச்சுட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டேன். ஒவ்வொரு குக்கருக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு வேகும். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுவே பெரிய குக்கராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு விசில் வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சா போதும். இது சின்ன குக்கர் தான், ஆனால் வந்து ஒரு 2 விசில் வச்சுட்டு நான் சிம்மில் வந்து ஒரு 7-8 நிமிஷம் வச்சுருந்தேன். நல்லா அரிசி பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் ஆகட்டும், நல்லா நீளமாக எந்த அளவுக்கு மல்லிப்பூ மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் உங்களுடைய கிச்சனில் வேலைகளை எளிமையாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பாடும் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா பூ மாதிரி எந்த அளவுக்கு உதிரியாக நல்லா குலையாமல் வந்திருக்குன்னு. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் சால்னாவும் நல்லா சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு. இதில் வேணும்னா நீங்கள் கத்திரிக்காய், மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், மாங்காய்லாம் சேர்க்கல, வெறும் வந்து உருளைக்கிழங்கும் மட்டன் மட்டும் சேர்த்துருக்கேங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்லாம் அப்லோடு பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். குழம்பும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக நல்லா வாசமனமாக இருந்துச்சு. மட்டனும் நல்லா பாயில் ஆகி உள்ளேயெல்லாம் நல்லா சூஸியாக மசாலா பிடிச்சிருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். விருந்தே சமைச்சாலும் நம்ம அளவுகள் எல்லாம் கரெக்டாக போட்டால் தான் அந்த ரெசிபி வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக வரும். இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நோன்பு கஞ்சி செய்யலான்னு சொல்லி எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு குக்கர் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே 2 பட்டை, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 3 பல்லாரி வெங்காயம் நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் கைமா கஞ்சி, நோன்பு கஞ்சி, கேரட் பீன்ஸ்லாம் போட்டு எப்படி செய்யணும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு, நீங்கள் வந்து 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் காவாசி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு நான் இந்த வதக்கும் போது தான் ஊற போட்டேன். ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கினதும் கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து இதையுமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். கடலப்பருப்பு வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஊற வைக்கணும். நான் மறந்துட்டனால சரின்னு ஒரு 5 நிமிஷம் மட்டும் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் வந்து இதிலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து காரம் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாவை வந்து கடைசியாக சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துனீங்க அப்படின்னா கஞ்சியில் நல்லா அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர்லாம் இறங்கிரும். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலையை இந்த மாதிரி தூவி விட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவுகள் வந்து 2 டம்ளர் டீ குடிக்கிற சின்ன டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசியை வந்து நான் இது செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 hour நல்லா 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரக சம்பா குருணை அரிசி தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அரிசி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்குங்க. நம்ம கஞ்சி செய்ய போகிறனால இதுக்கு அளவு தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை. தண்ணி எச்சா போனாலும் கவலை இல்லைங்க. நான் எடுத்திருக்கிற 2 டம்ளர் அளவு வேக வைக்கிற அளவுக்கு தான் வந்து இந்த குக்கர் வச்சுருக்கேன். இது செஞ்சு முடித்ததும் நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த கஞ்சியை நம்ம மாற்றிடுவோம். நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா வேகாது. குக்கரில் ஒரு விசில் 2 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா இந்த ரைஸ் வந்து வெந்து வந்துடும். அதனால தான் வந்து இந்த மாதிரி குக்கரில் போட்டு நான் வேக வச்சுருக்கேன். இப்போ 2-3 விசில் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அரிசி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை கடைசியாக ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம பாத்திரம் வைக்கணும். என்கிட்ட அவ்வளோ பெரிய பாத்திரம்லாம் இல்லை, அரிசி வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறனால தான் நான் வந்து இந்த பாத்திரத்தில் அரிசியை வேக வைக்கிறதுக்காக வச்சேன். இதை விட பெரிய குக்கர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் கூட நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாங்க, நிறைய தண்ணியை ஊற்றி. என்கிட்ட அவ்வளோ பெரிய குக்கர் இல்லாதனால நான் இந்த சைஸ்
குக்கரில் செஞ்சுருக்கேன். நிறைய பேர் வந்து குக்கருக்கு ஹேண்டில் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல நல்ல குக்கர்லாம் வச்சுருக்கேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டக்குன்னு சமைக்கும் போது இந்த பழைய குக்கர் எடுத்து நான் அடுப்பில் வச்சுருவேன். அதனால் இன்றைக்குமே நான் அதே மிஸ்டேக் தான் பண்ணேன். இந்த கைப்பிடி இல்லாத குக்கர் தான் எடுத்து வச்சுருக்கேன். கைப்பிடி போட்டுமே நான் நிறைய டைம் வந்து கடையில் கொடுத்து கைப்பிடி போட்டு பார்த்தேன். ஆனால் எதுவுமே செட் ஆகலை. ஒரு 1 வீக் இருக்குது, 2 வீக் இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கைப்பிடி வந்து தானாகவே உடஞ்சி போயிடுது. இவ்வளோ பெரிய குக்கர்னாலேயோ என்னமோ. அதுக்கப்புறம் நான் இதை செஞ்ச எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி அகலமான ஒரு டவரால் சேர்த்துட்டு நல்லா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பை சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். நீங்கள் நல்லா டவராலேயே செய்கிறதா இருந்தால் அரிசி வந்து ரொம்ப நேரம் வேகும். உங்களுக்கு குயிக்காக கஞ்சி செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டவரால் மாற்றிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம இன்னொரு ஒரு பொருள், முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கஞ்சி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ தேங்காய் பூவை வந்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் துருவுறதுல கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். ஒரு காமுடி தேங்காவை நல்லா மிக்சியில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி இதையுமே சேர்த்து நல்லா மேலே கொஞ்சம் மல்லித்தலையை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக சுவையான கஞ்சி ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போட்ட அளவுகள் வந்து ஒரு 6 பேர் குடிக்கிற அளவுகளுக்கு நான் செஞ்சேன். உங்கள் ஃபேமிலி சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கூட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ சேர்த்துனதுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்ததுமே ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக கஞ்சி ரெடி ஆகிரும். இதுக்கு வந்து உளுந்த வடை செய்யலான்னு சொல்லிட்டு நான் மாவெல்லாம் எல்லாமே ஆட்டி எடுத்துட்டேன். நிறைய பேருக்கு உளுந்த வடை வந்து சரியாகவே வராதுன்னு சொல்லுவாங்க. மிக்சியில் மாவு, உளுந்த மாவு ஆட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக 2 ஸ்கியூப் அளவுக்கு ஐஸ் கட்டி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து மாவு பொங்கி வரும். இதனால் நமக்கு உளுந்த வடையும் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். உளுந்த வடைக்கு வெங்காயம், கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், மல்லித்தலை, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உளுந்த மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் நீங்கள் அரிசி மாவு எடுக்கணும். நான் வந்து இவ்வளோ நிறைய எடுத்துருக்கனால ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். மாவு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சதுக்கப்புறம் உளுந்த வடை கையில் சில பேருக்கு ரவுண்டாக வராதுன்னு சொல்லி டம்ளரில் துணியை கட்டி உளுந்தை வந்து போட்டு நடுவில் ஓட்டையை போட்டு போடுவாங்க, அல்லது ஆயில் கவர் வச்சு போடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நான் சொல்கிற மெத்தடில் அழகாக ஈஸியாக கையிலேயே நீங்கள் வடையை போட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணியை தொட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு மாவை எடுத்து இந்த 4 விரலில் வச்சுக்கணும். நடு விரலில் இந்த மாதிரி ஹோல்ஸை போட்டு இந்த மாதிரி போட்டிங்கனாலே போதும். அழகாக ஈஸியாக வடை போட்டுடலாம். 4 விரலில் நம்ம கையில் மாவு இருக்கணும். நடுவில் இந்த கட்டை விரலை வச்சு நம்ம ஹோல்ஸ் போடணும். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக கையிலேயே போட வந்துடும். எந்த ஒரு கருவியுமே தேவைப்படாது. நிறைய பேர் வந்து உள்ளங்கையில் ஒரு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் உளுந்த மாவு வைப்பாங்க, அல்லது டம்ளரில் துணியை கட்டி அதுக்கு மேலே உளுந்த மாவு வச்சு ஓட்டையை போட்டு அப்படியே வந்து இந்த எண்ணெயில் கவிழ்த்துவாங்க. அந்த மாதிரியெல்லாம் தேவையே இல்லைங்க. அழகாக நம்ம கையை வச்சே நம்ம அழகாக ரவுண்டாக அழகாக போட்டு எடுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உளுந்த வடை சுடும்போது எப்போவுமே அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறோம். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. ரொம்ப எண்ணெய் கொதிச்சிருச்சு அப்படின்னா வடையெல்லாம் வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் நார்மலான மீடியம் ஹீட்டில் தான் எண்ணெய் இருக்கணும். நல்ல மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சாதான் வந்து உள்ளேயுமே நல்ல மாவு வெந்திருக்கும். இல்லைன்னா உள்ளே எல்லாம் மாவாக இருக்கும், மேலையெல்லாம் வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உளுந்த மாவு அப்படியே இருக்கும். நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக உளுந்த வடை வருதுன்னு. 4 விரலில் மட்டும் நம்ம மாவை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கட்டை விரலில் வச்சு போட்டாலே போதும். அழகாக ஈஸியாக நம்ம உளுந்த வடை போட்டு எடுத்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் நிறைய ரெசிபீஸ், நிறைய டிப்ஸ்லாம் நான் அப்லோடு பண்ணியிருக்கேங்க. மறக்காமல் அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கஞ்சியுமே வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. வரப்போகிற ரம்ஜானுக்கு வீட்டிலையே இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் கஞ்சி, உளுந்த வடை எல்லாமே செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்து நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வடையும் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, செம்ம டேஸ்டியாகவும் இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு லாக் அல்லது ஒரு டிப்ஸ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.